என்னாச்சு? சொன்ன வேலையை முடிச்சிட்டீங்களா? ஆமா மேடம், நீங்க சொன்ன மாதிரியே அந்த மலையில இருந்து அவனை தள்ளி விட்டேன் மேடம். சபாஷ். இப்படி ஒரு நியூஸ் தான் உன்கிட்ட இருந்து வரும்னு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா எங்களை துரத்திட்டு வந்த போலீஸும் இன்னொருத்தனும் அந்த ஆஞ்சநேய மலைக்கு தேடி வந்துட்டாங்க மேடம். என்னது? அங்கேயும் வந்துட்டானா? அப்புறம் என்னாச்சு? ஆனா அவனோட கதையை கச்சிதமா முடிச்சிட்டோம் மேடம். அந்த அசோக்க மலையில இருந்து தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து தப்பிச்சிட்டான் மேடம். அசோக்க தேடி எந்த போலீஸ் வந்தாலும் அவன் உயிரோட கிடைக்க மாட்டான் மேடம். வெரி குட். நான் சொன்ன வேலையை கரெக்டா முடிச்சிட்டீங்கல்ல? நான் பேசின மாதிரியே உங்க அக்கவுண்ட்டுக்கு பணம் வந்துடும். ஆனா இனிமே எனக்கு எப்பவுமே கால் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருங்க. புரியுதா? சரிங்க மேடம். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். என்னடா? ஓகேவாடா? டேய் வாங்கடா போலாம். சரிடா. விஷால் அசோக்க கூட்டிட்டு வந்துருவான்னு நம்பிக்கிட்டு இருக்கியா? அது ஒரு நாளும் நடக்காது இசை. அப்பா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. எப்படியோ அடுத்த விக்கெட்டும் காலி. இசையும் ராகவும் இந்த கல்யாணத்தை நிறுத்துவாங்கன்னு நம்பிக்கிட்டு இருக்கியா? பாவம் வர்ஷினி நீ. அசோக் விஷாலோட கையில கிடைச்சிருவாரா? அப்படியே ஒரு வேலை கிடைச்சாலும் முகூர்த்தத்துக்குள்ள அசோக மண்டபத்துக்கு கூட்டிட்டு வரணும். ஷோ, ஒண்ணுமே புரியலையே. சரி, முதல்ல ஃபோன் பண்ணி பாப்போம். ஷோ, கடவுளே. விஷால், என்னாச்சு? ஐயோ, என்ன இது? நெத்தில எல்லாம் இவ்ளோ ரத்தமா இருக்கு. என்ன நடந்துச்சு? அசோக் என்னாச்சு? அவருக்கு ஒண்ணும் இல்லல்ல? ஐயோ, ஐயோ, ஐயோ. விஷால், நீ எதுக்கும் பயப்படாத. நான் உடனே கிளம்பி அங்க வரேன், சரியா? இசை இசை, ஐயோ இசை, நான் சொல்றத கொஞ்சம் கேளு இசை. இப்ப நீயும் அங்க இருந்து கிளம்பி வந்துட்டனா வர்ஷினி ரொம்ப பயப்படுவா. இல்ல விஷால், நீ சொன்னதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் நான் உடனே அங்க வரணும். உனக்கு ஹெல்ப் பண்ணனும்னு எனக்கு தோணுது விஷால். நான் வரேன் விஷால். இங்க பாரு, இப்ப வேண்டாம். இப்ப அசோக் மயக்கமா இருக்கா. ஹாஸ்பிடல் போனாதான் இப்ப ஹெல்த் கண்டிஷன் என்னன்னு தெரியும். நான் தெரிஞ்ச உடனே அப்டேட் பண்றேன். ஓகே விஷால், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு விஷால். ஏய் இசை, ஓ இங்க பாரு, இப்ப எமோஷனலா இருக்கிறதுக்கு நேரமே கிடையாது. நான் சொல்றத கொஞ்சம் கேளு. இப்ப அசோக் இருக்கிற கண்டிஷனுக்கு மேரேஜ் ஹால்க்குலாம் கூட்டிட்டு வர முடியாது. இப்ப கல்யாணத்தை நிறுத்த நமக்கு இருக்கிற ஒரே நல்ல விஷயம் கங்கா மட்டும்தான். பிரியா, வாங்கக்கா. கங்கா எங்க இருக்காங்க? உள்ளதாக்கா இருக்காங்க. கங்கா, நீங்க ரெடி தானே? நான் எப்பவும் ரெடி தான். நீங்க வருவீங்கன்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அக்கா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கக்கா. இந்த கல்யாணம் நடக்காது. சரி, ஓகே பிரியா. கங்கா, இப்போ என் தங்கச்சி வாழ்க்கையை நீங்க தான் காப்பாத்த போறீங்க. சரி வாங்க, நேரமாச்சு. சரி, நாங்க வரோம் பிரியா. சரி, பாத்து பாத்து வாங்க. நாங்க வரோம் பிரியா. சரிக்கா, உட்காருங்க. வந்துட்டீங்களா? புடிச்சுக்கோங்க. போடா, ஃபாலோ பண்றா. ஓம் சரணாய நமஹ, ஓம் சாந்தாய நமஹ. மித்ரா எங்க போயிருப்பாங்க? ஆளையே காணுமே. ஓம் சார்ங்க தன்வினே நமஹ. ஓம் சிகண்டினே நமஹ, ஓம் சிவாய நமஹ. இந்தாங்கோ, அக்ஷதையை கொடுத்து ஆசீர்வாதம் வேண்டி வாங்கோ.
இந்த சரிங்க. ஸ்ரீஜா, அத்தை. எல்லார்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாமா. கொடுங்க அத்தை. இறங்குங்க சீக்கிரம் வாங்க. அக்கா அக்கா, போன் வருது, எடுங்க போன். பிரியா 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 டேய் அவ வீடியோ கால்ல வர அட்டன் பண்ணி காட்டுறா. அக்கா அக்கா ஏய் கத்தாத. ஏய் நீ என்ன பெரிய எவ்வளோ நீ உனக்கு ஃபோன் பண்ண அட்டன் பண்ணி பேச மாட்டியா? ஏய் எதுக்கு இப்ப சம்பந்தம் இல்லாம பிரியாவை புடிச்சு வச்சிருக்கீங்க? மரியாதையா இப்போ அவளை விட்டுருங்க. அது எப்படி நான் இவளை விடணும்னா இப்போ நான் சொல்றபடிலாம் நீ செய்யணும். உன் கூட இருக்காளே கங்கா, அவளை நான் சொல்ற இடத்துக்கு கொண்டு வந்து விட்டுரு. அக்கா இல்ல இவளை காலி பண்ணிடுவேன். ஏய் வேண்டாம், அந்த பொண்ணை எதுவும் பண்ணிராத. அவ பாவம். பிரியா அதான் சொல்லிட்டேன்ல, இவளை ஒண்ணும் பண்ணாம இருக்கணும்னா கங்கா இந்த இடத்துக்கு வந்தே ஆகணும். ஐயோ ஏய் இதெல்லாம் நீ பணத்துக்காக தானே பண்ற. உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ என்கிட்ட சொல்லு, நான் தரேன் உனக்கு. பிரியாவை விட்டுருங்க ப்ளீஸ். ஏய் நீ சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு நான் ஃபோன் பண்ணல. நான் சொல்றத கேட்கலன்னு வச்சுக்க. ஏய் இவளை அக்கா நீங்க என்ன பத்தி யோசிக்காதீங்க அக்கா. அக்கா அக்கா, அவ வரல. வர்ஷினி அக்கா கல்யாணத்தை எப்படியாவது தடுத்து ஏய், வாய் மூடு. நிறுத்துங்க. ஏய் இது பாரு, அவளை எதுவும் பண்ண கூடாது. நீ சொன்ன மாதிரி நான் கங்காவை கூட்டிட்டு வரேன். அப்படி வா வலிக்கு. கல்யாண மண்டபம் பக்கத்துல 4வது தெருல ஒரு குடோன் இருக்கு. அங்கதான் உனக்கு வேண்டப்பட்டவ இருக்கா. எங்களுக்கு தேவையான கங்காவை கொண்டு வந்து விட்டுட்டு அவளை கூட்டிட்டு போ. நான் வரேன். ஏய் போனை கட் பண்றா.